நீங்க மறைச்சு வச்சா கூட பாருங்க, உங்களை கர்த்தர் பிளஸ் பண்றத, உங்களை ஆசீர்வதிக்கிறத நீ என்ன மறைச்சாலும் அது வெளியே வந்துடும். ஆமென். மறைவா எதுவும் இருக்காது. எஸ். ஆனா கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டானா, நீ ஒரு பெரிய தல்காணி ஓர தைச்சா மாட்டி விட்டுருவ. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மறைவா இருக்க போகிறது இல்ல, எல்லாருக்கும் வெளியரங்கமாக. ஹalleluya. இதுதான் இயேசு சொன்னார். ஆமென். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ மறைஞ்சிருக்க மாட்ட, கர்த்தர் உன்னை மலை மேல வச்சிருக்கிறார். ஆமென். மாதிரி ஊரே பாக்குற மாதிரி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியாத ரகசியமா நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஊரே பாக்குறவன உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. ஊரே பாக்கும். ஆமென். ஆமாங்க, உள்ளங்கையளவு சின்ன மேகம் தான், சின்ன மேகத்தை தான் காட்டுவாரு. ஆனா பெரிய மழை பெய்யும், பெரிய மழை வரும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், பெரிய மழை வருவார். எடுத்தவனே எலியாவுக்கு கர்த்தர் பெரிய மழைய மேகத்தை காட்டல. எஸ். பெரிய மேகத்தை, கருப்பா மேகத்தை ஒண்ணு காட்டல, உள்ளங்கை அளவு தான் மேகத்தை காட்டல. உனக்கு ஏதோ கொஞ்சம் முன்னேற மாதிரி சின்னதா லைட்டா தெரியும், சின்னதா தெரியும். சின்னது தெரிஞ்சா நம்பிடு, அவ்வளவுதான். எங்க அப்பா எங்கயோ கொண்டு போறார், எங்க அப்பா எங்கயோ உயர்த்துறார். ஆமென். ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென். ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளவுதான். ஆமென். 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 உள்ளங்கை அளவு மேகம் போதுங்க. ஹalleluya. உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, Yes. உன் தேசத்தை ஆசீர்வதிக்க, உன்னை நிரப்ப போதும். ஆண்டவரே சின்னதுன்னு கேட்காத, போதும். அவன் பாரு சின்ன மேகத்தை பார்த்துட்டு ஓடுறா ஓடுறா மழை வரப்போகுது, Yes, yes, yes. அது விசுவாசம். ஆமென்.